வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ்ல இருக்கிறத அப்படியே வந்து டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஆன் பண்ணி கேட்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது. அதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டாவே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். அதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து இருக்குது. அந்த ஆப்ஷன் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கெட் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூஸ் லாங்குவேஜ் கேட்கும். சூஸ் லாங்குவேஜ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாங்குவேஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ரஷ்யன், ஹிந்தி இந்த லாங்குவேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு செட்டப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன வந்து கேட்டிங்களோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கன்வெர்ட் ஆகி வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எனபிள் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி கெட் ஸ்டார்ட் நீங்கள் கொடுத்து லாங்குவேஜ்லாம் செட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதில் என்ன பேசியிருக்கிறாங்களோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாகவே வந்துடும். நீங்கள் அதன் மூலியமாகவே வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் வந்து அதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் சப்போர்ட்டட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது கீழே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி வந்து ஷோ ஆகும். இதுவே வேறு லாங்குவேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ஷோ ஆகாது, அன்அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து வரும், உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்போ தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்துக்குமே கீழே பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடியது டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் எதுவும் ஆல்ட்ரு பண்ண நினச்சாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாட்ஸ் இருக்கும். சாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்படி தேவைன்னா நீங்கள் ஆஃப்மே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் அதை மாற்ற நினச்சாலும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவும் மாற்றிக்க முடியும். அண்ட் வந்து அந்த ஆப்ஷனே உங்களுக்கு வேணாம்னு நினச்சாலும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்லேயே வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில லாங்குவேஜ் தான் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேபி ஃப்யூச்சரில் நிறைய லாங்குவேஜ் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நம்ம என்னன்றதை வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இதை வந்து ஷோ ஆகாமல் இருக்குது அப்டேட்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க.